குமரராஜா, நீங்க இந்த 6ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை வர எப்படி தேர்தல் களம் இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? உண்மையிலேயே பல இடங்கள்ல பிரதமர் நரேந்திர மோடி தடுமாறி இருக்கிறாரா? கருத்துரையாளர்களுக்கும் நியூஸ் ஜே தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பை தெரிவு செய்வதற்காக ஜே நியூஸ் நிர்வாகத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், பாராட்டுக்கள். 6ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தளவிற்கும் மதிப்பிற்குரிய பிரதம மந்திரி அவர்கள் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் என்ன வாய்ப்புகள் இருக்கிறதோ அதை தேர்தலுக்காக பயன்படுத்துகின்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். மிக அதிகமாக நமது நண்பர்கள் 2 பேரும் ஆவடி குமார் அவர்களும் குமார் அவர்களும் 2 பேரும் உற்சாகத்தில் தன்னுடைய கட்சியை பலப்படுத்துவதற்காக கரை புரண்டிருக்கிறார்கள். இங்கே பிரதம மந்திரி அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி அந்த மாநிலத்தினுடைய நபராக இருக்கின்றவர் ஒரிசாவினுடைய சாவியை வைத்திருக்கிறார் என்று மறைமுகமாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் தனிப்பட்ட நபரை சொல்லாமல் ஒட்டுமொத்த தமிழர்களையே சற்று கேவலப்படுத்தி இருக்கிறார், அசிங்கப்படுத்தியிருக்கிறார் என்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் கச்சை கட்டுகிறார்கள். அதே நேரத்தில் தமிழன் எங்கிருந்தாலும் உலகத்தினுடைய எல்லா கூரைகளிலும் தமிழனுடைய பெருமை ஓங்கி உயர்ந்திருக்கின்றது. வங்கக்கடல் முதல் வவுனியா காடு வரை தமிழன் ஆண்ட பகுதிகளாக இருக்கின்றது. இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு IAS அதிகாரியான VK பாண்டியன் அவர்கள் ஒரிசா மாநிலத்தினுடைய பிரதான நபராக மாநிலத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு நபராக உயர்ந்திருக்கிறார் என்பது ஒரு தமிழனாக எனக்கு பெருமை. அதே நேரத்தில் தேசிய பிரதமர் அவர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாரா என்கின்ற கேள்வி எழுகின்றது. இல்ல, எந்த இடத்துல அந்த கேள்வி எழுது? எம்குமார் அதுக்கான சாத்தியம் இல்ல. ஏன் ஒரு அரை மணி நேர பேச்சில் 3 நிமிடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கருத்தை ஏன் நீங்க பெரிதுபடுத்துறீங்க? அந்த கண்டென்ட்ல பேசவே இல்லையன்றார். அதுதான் இப்ப நான் சொல்ல வர்றது கூட ஓரளவுக்கு அதுதான் மைய கருத்து. தமிழர்களை அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. என்ன சொல்றாரு? ஒரிசாவினுடைய சாவி, பூரி ஜெகநாத்தினுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ஒட்டுமொத்த தமிழர்களை குறிப்பிடுகின்ற வாய்ப்பு இல்லை. இங்கே ஏற்கனவே சொன்னது போல மன்மோகன் சிங் அவர்கள் தொடர்ந்து நீண்ட காலமாக அசாம் மாநிலத்தில் தான் தெரிவு செய்யப்பட்டார். சோனியா காந்தி அவர்கள் பெல்லாரி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அது அவருடைய நேட்டிவ் அல்ல. அதே போல ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு ரேபரேலியிலும் போட்டியிடுகிறார், வயநாட்டிலும் போட்டியிடுகிறார். இது அரசியலமைப்பு தந்திருக்கின்ற சட்டம், அதுபடியாக முறைப்படி செய்ய முடியும். ஆனால் ஒருவரை மதிப்பிற்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல் கட்சி ஆரம்பித்த பொழுது அவர் சொன்ன முதல் வார்த்தை தமிழன் ஆள வேண்டுமா, ஒரு மலையாளி உங்களை ஆள வேண்டுமா என்றார்கள். ஆனால் அந்த கேள்வியை புறந்தள்ளிவிட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எம்ஜிஆர் அவர்களை கடந்த 10 ஆண்டுகளாக அவர் இருக்கின்றவரை திராவிட முன்னேற்ற கழகம் வனவாசம் கொள்ள வேண்டிய நிலைமைதான் இருந்தது. அதற்கு பின்பாக மலையாளி என்கின்ற கேள்வி இல்லாமல் போய்விட்டது. 40 ஆண்டு கால நண்பர், என்னோட ஆட்சியை கொடுங்க, நான் வந்தவுடனே அவற்றை கொடுத்துறேன்னு சொல்லி செப்படி வித்தைகள் அன்றன்றைய நேரத்துக்கு தேர்தலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பேசியது கருணாநிதி முழு உதாரணம் உண்டு. முன்னாள் முதலமைச்சர்கள் பேசியதற்கான நிறைய உதாரணங்கள் உண்டு. ஒருவேளை ஒரிசா மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் VK பாண்டியன் அவர்கள் நாளை முதல்வராக கூட வரலாம், யாரும் தடுத்துவிட முடியாது. ஆனால் அங்கே தமிழன் என்று இருப்பதனால் ஒட்டுமொத்தமாக தமிழர்களை எல்லாம் இவர் அசிங்கப்படுத்தி விட்டார், கேவலப்படுத்தி விட்டார் என்று சொல்லுவது அரசியல் கட்சிகள் முழுவதுமாக தங்களுக்கு சாதகமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்திக் கொள்ளுகின்ற யுக்தியை ஒழிய வேறொன்றுமில்லை. இல்ல, இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம் இல்லையா? பிரதமருடைய பேச்சு இந்த அளவுக்கு நிற்பதற்கான காரணம் என்ன? அங்க சட்டசபை தேர்தல், ஒரிசாவினுடைய சட்டசபை தேர்தலும் சேர்த்து நடக்கிறது. நீங்கள் வெறுமனே பாராளுமன்ற தேர்தல் என்று நினைத்திருந்தால் நீங்கள் தாராளமாக இப்படி எல்லாம் பேச்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சட்டசபை தேர்தலும் வருகின்ற காரணத்தினாலும் பிஜு ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி கட்சி இல்லை என்பதாலும்
அந்த கட்சியினுடைய நபர்களை இப்படி ஏதாவது ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினால்தான் மக்களிடம் அது வேகமாக சென்று சேரும். இது நியூஸ் தொலைக்காட்சியும் மற்ற தொலைக்காட்சிகளும் விவாத பொருளாக்குகின்ற, பேசு பொருளாக்குகின்ற ஒரு விஷயமாகத்தான் அது எடுக்கப்பட்டிருக்க வேண்டுமே ஒழிய ஒட்டுமொத்த தமிழர்களை கேவலப்படுத்தினார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் 6ஆம் கட்ட தேர்தலை பொறுத்தளவிற்கும் பாரத பிரதமர் அவர்கள் ஆரம்ப கட்டத்திலேயே வளர்ச்சி வளர்ச்சி என்று பேசிவிட்டு அதை விட்டுவிட்டு மீண்டும் தனிப்பட்ட நபர்களை, காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தலை, இடஒதுக்கீடை, அதிக பிள்ளை பெற்றுக்கொள்வர்களை, ஊடுருவக்காரர்களை என்று பேசுவது அந்தந்த நேரத்திற்கும் அந்தந்த மாநிலத்திற்கும் ஏற்ற வகையிலே அன்றைக்கு தேதியில் எது ஹாட் டாபிக் என்று சொல்லுவார்கள். இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு இல்லையா குமணராஜா? முதற்கட்ட தேர்தலில் குறிப்பாக தென் தமிழ்நாடு தென்னிந்தியாவினுடைய பல பகுதிகளில் பாஜகவுக்கு செல்வாக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு பார்வை வரும்பொழுது அந்த செல்வாக்கை ஈடுகட்டுவதற்காக தனி மனித தாக்குதலுக்குள்ள பாஜக இறங்கிடுச்சா? இல்ல, தவறான கருத்து கணிப்பு. இது தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு மாயையை உண்டு பண்ணுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு கடந்த முறை 130 தொகுதிகளில் வெறும் 28 தொகுதிகள் கிடைத்தது. ஆனால் கர்நாடகத்திலே அவர்கள் ஆட்சி இருந்தார்கள். அப்பொழுது 20 சீட்டு, 28 சீட்ல 26 சீட்டு ஜெயிச்சாங்க. 2 தொகுதி இழந்தாங்க. மற்ற எந்த 3 மாநிலத்திலும் எதுவுமே கிடைக்கல. ஆனாலும் இப்பொழுது இந்த தேர்தலில் 24 தேர்தலில் தமிழ்நாட்டில் 1 சீட்டு அல்லது 2 சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போலவே கர்நாடகத்திலே குறைந்தபட்சம் தேவகவுடாவுடைய கட்சி சேர்ந்து தேர்தல் எண்ணிக்கை நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அதை நம்ம பிறகு பேசலாம். இங்க இருக்கிறது ஒரு கட்டத்துல இஸ்லாமியர்களுடைய, அதாவது இந்துக்களுடைய சொத்துக்களை பறித்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்றதும், 2 எரும மாடு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா அதுல ஒரு எரும மாடு எடுத்து இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு சொல்றதும், இப்படி அவருடைய பிரச்சாரம் மாறுவதற்கான புள்ளி தேர்தல் களத்துக்குள்ள எங்கிருந்து வந்துச்சு? அதான் சொல்றேங்க, தேர்தலுக்கான யுக்தி. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்துகிறது. இல்ல, இந்த யுக்தி இன்னொரு சமூகத்தை அல்லது இன்னொரு பிரிவை, இன்னொரு மாநிலத்தை சிறுமைப்படுத்துறதா இல்லையா? ஏன் இந்த சிறுமைப்படுத்தக்கூடிய அரசியலை பாஜக கையில் எடுக்கணும்? இல்ல இப்ப இந்தி கூட்டணி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அதாவது மோடியோ பாரதிய ஜனதா கட்சியோ வந்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக முஸ்லிம்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்கின்ற ஒரு மாயையை உருவாக்குகிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் இஸ்லாமிய சகோதரன் யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்திருக்கிறதா, அரசின் மூலமாக ஏதாவது தொல்லை வந்திருக்கிறதா என்றால் கேள்விக்குறிதான். ஆனால் தேர்தலுக்காக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துவிடும், அவர்கள் அதுக்கான காரணங்கள் சொல்றாங்க இல்லையா? புல்டோசர் கலாச்சாரம்ன்றது இஸ்லாமியர்களை குறிவைத்து தான் தாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்க. உணா மாதிரியான பல இடங்கள்ல பட்டியலின சமூக மக்கள் மாட்டிறைச்சி வைக்கப்பட்டிருக்கிறதா, தாக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க இல்லையா? நடந்த நிகழ்வுகள் தானே அரசியல் களத்தில் விமர்சனத்துக்குள்ளாகுது குமரராஜா. இல்லங்க, அதாவது தாழ்த்தப்பட்ட சகோதரனுக்கு இன்ற வரைக்கும் எங்காவது தனிப்பட்ட முறையிலான இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடந்திருக்கின்ற பரந்துபட்ட நாட்டிலே அது ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் அது மத்திய அரசு தான் அதற்கு காரணம் எப்படின்னு நீங்க மொத்தத்துல எப்படி குற்றம் சாட்ட முடியும்? இருக்கதானே செய்யுது. இப்போ பீமா கோரேகான் வழக்கு சம்பந்தமான அந்த நிகழ்வையும் எடுத்து பார்க்கும்போது அதுதானே தெரியுது. டெல்லி கலவரத்தினுடைய பின்னணியும் பார்க்கிறப்போ அதுதானே தெரியுது. ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தமோ அல்லது குறிப்பிட்ட மக்களை குறிவைத்துதான் தாக்குதல் நடக்கப்பட்டதா விமர்சிக்கிறாங்களே எதிர்கட்சிகள். இல்ல அதாவதுங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாரையுமே தீவிரவாதிகள் சொல்றாங்க இல்லையே, ஒட்டுமொத்தமாக யாரையும் சொல்லல. இஸ்லாமிய சகோதரர்களும் சாவனிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அடிப்படை மதவாத கொள்கைகளை பின்பற்றுகின்ற நபர்கள் இருக்கிறார்கள். அதே போல இந்து சமுதாயத்திலும் அடிப்படை கொள்கைகளை பின்பற்றுகின்ற இன்னொரு புள்ளியும் இருக்கு இல்லையா? இவ்வளவு இஸ்லாமிய அல்லது மதச்சார்பின்மைக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களாக பாஜக இல்லைன்னா 2024 தேர்தலில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு அவங்க இடம் கொடுத்திருக்கிறாங்க, எத்தனை இஸ்லாமியர்களுக்கு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்கன்ற பார்வையும் இருக்கும் இல்லையா? இன்னொன்னு, எத்தனை இஸ்லாமியர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அமைச்சரவையில் இருக்கிறாங்க? எத்தனை பேரு இருக்காங்களே, இல்லாம இல்லையே. யாரு? முக்தார் அப்பாஸ் நக்வி. அவர்தான் எப்பவோ நீக்கப்பட்டுட்டாரு, நீக்கல. அதன் பிறகு யாருமே இல்லையே. முக்தார் அப்பாஸ் நக்விக்கு பிறகு பாஜகவினுடைய அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க குமரராஜா? இல்ல, இஸ்லாமிய அமைச்சர்கள் இருக்காங்க. அவர் இருந்தாருல்ல, இப்ப போயிட்டாரு.
வேறவங்களுக்கு வாய்ப்பு வரும்போது கொடுப்பாங்க. இல்ல 2019 அப்புறம் இல்லையா அவரு? இல்ல, பாஜக ஆளுகின்ற எத்தனையோ மாநிலங்களில் எத்தனையோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எவ்வளவு முஸ்லீம்கள் வந்து பாஜகவிலேயே இருக்கிறாங்க. இல்ல டேட்டா சொல்லுது குமணராஜா, உத்தரப்பிரதேசத்துல ஒரு இஸ்லாமியர்கள் கூட கிடையாது. இஸ்லாம் அங்க அதுதான் நான் சொல்றேங்க. ஒரு அரசியல் கட்சி இங்க மட்டும் என்ன வாழுதான் தமிழ்நாட்டுல? இல்ல 2018 முக்தார் அப்பாஸ் நக்வி மினிஸ்ட்ரியில இருந்து அவருடைய பதவி காலம் முடியுது, போறாரு. அதன் பிறகு ஒருவரை கூட மாநிலங்களினுடைய அவைக்கு கொண்டு வந்து அதன் மூலமாக மினிஸ்ட்ரிக்குள்ள ஏன் கொண்டுட்டு வரல பாஜக? அப்படி செஞ்சிருந்தா மத சார்பின்மைக்கு அவங்க ஒரு பெரிய உதவியா இருப்பாங்கல்ல. இல்ல யாரை நிறுத்தணும், வெற்றி எப்படி பெறும், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்ன இருக்குது என்பது அந்தந்த கட்சிகள் தான் முடிவு செய்யணும். இவங்களை தான் நிப்பாட்டணும், அவங்கள தான் இல்ல அதன் மேல போகல. அப்போ பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சாரத்துல சொல்லக்கூடிய செய்திகளை மெசேஜ நம்ம அதனுடைய பின்னணியில இருந்து பார்க்கணும் குமணராஜா. குடியரசுத் தலைவர் பிரதமர் அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் ஆக்குனது பாஜக. அதுதான் வாஜ்பாய் காலத்துல. பாஜக சொல்ல அது பாஜக வாஜ்பாய் காலத்தினுடைய நிலை வேறு, மோடியினுடைய நிலை வேறு தானே. அதுல இதுதாங்க அப்ப இல்ல மக்கள் ஜனாதிபதியான ஏபிஜே அப்துல் கலாம ஜனாதிபதி ஆக்குனது யாரு? அதுதான் வாஜ்பாய் பீரியட்ல அத்வானி பீரியட்ல கொண்டு வந்ததுன்னு சொல்றாங்களே. லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் இப்ப பாஜக உறுப்பினர்களா இருக்காங்க சார். ஏன் பதவி கொடுக்க மாட்டோம்? அதுல இப்ப இனிமேதான் நடக்கும். இப்பதான் அந்த உறுப்பினர் சேர்க்கை இப்பதான் நடக்குது. 10 வருஷமா கொடுக்கல. இஸ்லாமியர்களுக்காகவும் இந்த கட்சி செயல்படுது. முத்தலாக்கள் எல்லாம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க சார். எம் குமார், நம்ம ஒரு 10 வருஷமா ஆட்சியில் இருக்கிறோம்ல, முக்தார் அப்பாஸ் நக்விக்கு தாண்டி வேற யாரும் கொடுக்கவே இல்லையே. இந்திரா காந்தி பிரதமரா வந்தாச்சு, வேற ஒரு பெண்ணு வரல. ஸ்ரீமாவா பண்டார நாயக்கா வந்தாங்க, வேற யாருமே வரல அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. அதுக்கெல்லாம் பல நிர்மலா சீதாராமனை நம்ம வந்து மாநிலங்களவையில் மூலமா உள்ள கொண்டு வரோம் இல்லையா? மன்மோகன் சிங்கை நம்ம மாநிலங்களவையிலிருந்து உள்ள கொண்டு வரோம் இல்லையா? அப்படி ஒரு இஸ்லாமியர் கூட இல்லையா? இல்ல அதெல்லாம் இனிமே நடக்கும் சார். இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க. குமணராஜா, இறுதி கருத்து மிக மிக சுருக்கமா. வேண்டிய அளவிற்கு பிரதமர் என்கின்ற பதவியில் இருக்கின்ற காரணத்தால் அதனுடைய கண்ணியத்தோடு நடைபெற்றிருக்க வேண்டும் என்கின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் அதே சமயத்தில் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு முகம். அதற்காக கட்சி என்ன நிலைப்பாடு எடுக்கிறதோ, கட்சி எப்படி கொள்கை வகுத்து கொடுக்கிறதோ, எதை ஒரு பேசு பொருளாக பேச வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அதை அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருந்திருந்தால் இவர்கள் இவ்வளவு கேள்விகள் கேட்கப் போவதில்லை. ஆனால் பிரதமர் என்கின்றவர் தன்னுடைய பதவிக்கான கண்ணியத்தோடு நடைபெற்ற வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மற்ற கட்சிகளிலும் இருக்கிறது. எதிர்கட்சிகளாக இந்தி கூட்டணியில் இருக்கின்றவர்கள் இதை முழுவதுமாக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பாங்குக்கு ஏற்ற மாதிரி செய்கிறார்களே ஒழிய வேற ஒன்றும் இல்லை என்பது நன்றி.